தூங்கும்போது மட்டுமே மனிதன் மனிதனாக விளங்குகின்றான். ஏனெனில் அப்போதுதான் தன் உடலால் அவன் மற்ற உயிர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு பிரச்சனையாக இருப்பதில்லை. இதுவும் ஒரு பொது இலக்கணம்தான். தூங்கும் அவன் விழித்திருக்கும் மற்ற எவருக்கேனும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். விழித்திடும் அக்கணம் முதல் இரவு தூங்கும் போது வரை அவன் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருப்பது ஒரு புறம் இருக்கட்டும். அவனே அவனுக்கு ஒரு பிரச்சனையாக, குழப்பத்தின் மொத்த வடிவமாக இருப்பதுதான் கவலைக்குரிய ஒன்றாகும். அவனே ஒரு கேள்விக்குறியாக அமைந்திடும் போது மற்றவர்களுக்கு எவ்வகையில் ஒரு பயனுள்ள உயிராக திகழ முடியும்? இது போதாதென்று தான் யார், தன் கடமை என்ன, தன் பிறவியின் பயன் என்ன என்பது போன்ற கேள்விகளை எழுப்பிக்கொண்டு அதற்கான விடைகளை அவன் காண்பதற்கு முன் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது அதுவே அவனை மற்ற உயிர்களிலிருந்து தனித்து காட்டும், ஏன் உயர்த்தி கூட காட்டும். இவ்வாறு அவன் உயர ஒரு சிறந்த வழிகாட்டியாக விளங்குவது பகவத்கீதையாகும்.